வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்று அதிரடி அறிவிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 வகை ரேஷன் அட்டைக்கு மட்டும் மாதம் 2500 ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 வகை அட்டை என்ன வகையான அட்டை, மொத்தம் வந்து எத்தனை வகை அட்டை வகைகள் இருக்குது, அதில் இதற்கு மட்டும் எதற்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் இருக்கக்கூடிய வகைகள் அட்டையின் வகைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வகைகள் படும். அந்த 5 வகையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா PHH அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை அட்டை உள்ளவர்கள் அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னுரிமை, இந்த ரேஷன் அட்டைக்கு மட்டும் முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது முன்னுரிமை, இதுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. PHH AAY 35 கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது முன்னுரிமை அற்ற, அதாவது முன்னுரிமை கிடையாது இந்த அட்டைக்கு, NPHH அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் கிடைக்கும், ஆனால் முன்னுரிமை கிடையாது. அடுத்தது சர்க்கரை அட்டை NPHHS அரிசி தவிர அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருட்கள் அனைத்தும் கிடையாது. அடுத்த ஒரு அட்டைக்கு பொருட்கள் வந்து அனைத்துமே கிடையாது. NPHHNC எந்த ஒரு பொருட்களும் கிடையாது, முகவரிக்கு மட்டும் பயன்படுத்த முடியும். அதாவது ஆதார் கார்டு மாரி பயன்படுத்திக்கலாம். அதாவது முகவரிக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து இந்த இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. இதில் ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கணும், ஆதார் கார்டு அப்டேட் பண்ணியிருக்கணும், ரேஷன் கார்டு வேண்டும், வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் பொருட்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டான சூழ்நிலையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த முன்னுரிமை கார்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை உட்பட்ட அப்படின்னா பருப்பு, அரிசி, மண்ணெண்ணெய் எல்லாமே A to Z வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2500 ரூபாய் நாங்கள் எப்படி வந்து வாங்கிறது மாதந்தோறும், இப்போ வந்து ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஒரு தொகை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மகளிர் உரிமை தொகை அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தேர்தல் நேரம் நெருங்கும் நேரம் அப்படிங்கிறதுனால நிறைய விதமான சலுகைகளை மக்கள் எதிர்பார்க்குறாங்க, நிறைய விதமான பலன்களை நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 வகை ரேஷன் அட்டைக்கு மட்டும் வந்து மாதம் 2500 ரூபாய் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அட்டை, என்ன பொருட்கள்லாம் வந்து அதுக்கு கீழே வாங்குறாங்க, இவங்களுக்கு மட்டும் எதுக்கு கொடுக்கணும், கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் தானே அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறது மூலம் இது போன்ற அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையுமே நீங்கள் இலவசமான முறையில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தினசரி அறிவிக்கக்கூடிய அரசு வேலைவாய்ப்பு உட்பட இது போன்ற அப்டேட்களும் நாங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அந்த 5 வகை அட்டையை வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க. அந்த 5 வகையில் எதற்கு கொடுக்குறாங்க, இந்த அட்டைக்கு மட்டும் எதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2500 ரூபாய் அப்படின்னா, வறுமை கோட்டுக்கும் கீழே, அதாவது சில விதிமுறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன விதிமுறைகள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு நம்ம வந்து கரெக்டாக இருக்குமா, நாம் வந்து இதுக்கு நம்ம விண்ணப்பிச்சா நம்ம ரிஜெக்ட் பண்ணாமல் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஒரு 10 வகையான லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 1 by 1 நான் வந்து சொல்கிறேன்.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எது சூட் ஆகுதோ அதுமாரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதை நீங்கள் ஓகே பண்ணலாம், விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த 2500 ரூபாயை நாம் வாங்குறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய லிஸ்ட் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டாபிக். இந்த 10 டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். இந்த 10லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகணும். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா யார் வேண்டுமானாலுமே இது வந்து பணத்தை நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இந்த 10 கொடுத்ததை முதல்ல வந்து சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து இதுமாரி 10 கொடுப்போம், இதுக்குள்ளே நீங்கள் வரணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத யாருமே வந்து சொல்லலை. இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் அவுட்டு 10 கொடுத்துருக்காங்க. இந்த 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு, கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக வச்சுருக்கக்கூடாது. கார் வந்து சொந்தமாக இருக்கக்கூடாது. வீட்டில் யார் மேலே வேணாலும் அந்த கார் வந்து வாங்கியிருக்கலாம். அப்பா மேலே, அம்மா மேலே, அண்ணன் மேலே, தங்கச்சி மேலே, ஒய்ஃபு மேலே, யார் மேலே வாங்கியிருந்தாலுமே அந்த ரேஷன் கார்டுக்கு பணம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுன்னா தகுதியுடைய பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய், 1000 ரூபாய் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவித்தாங்க. இப்போ 2500 ரூபாய் எலெக்ஷன் ஒட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் இருந்தாலே அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதில் வந்து நிறைய பேரை சேர்க்கறதோட நிறைய பேரை நீக்கிறத தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மும்பரம் காட்டுறாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து இந்த எலெக்ஷன் டைம்லாம் வந்துச்சுன்னா ஆட்களை சேர்க்க பார்ப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1000 ரூபா பணம் அப்படின்னாவே 2000 ரூபா பணம், 2500 ரூபா பணம்னாலே ஓரளவுக்கு பின் வாங்குறாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து டாபிக் வேறு மாதிரி போகும். அடுத்தது, ரேஷன் கடையில் உங்களுடைய ஃபோன் நம்பர் கரண்ட்டில் இருக்கணும். ரேஷன் கடையில் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் இருக்கணும். மெசேஜ் எல்லாம் வரும். உங்களுக்கு வந்து கரண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து கரெக்டாக அவங்களால அப்சர்வ் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? கட்டாயமாக ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வீட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் யாருமே அரசு வேலையில் இருக்கக்கூடாது. அரசாங்கத்து உத்தியோகத்தில் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எப்படி தெரிய வருது அப்படின்னா உங்களுடைய ஆதாரை கேட்பாங்க, அதிலேருந்து தெரிய வரும். உள்ளூர்காரங்களை வச்சு தான் இந்த அமௌண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மந்த்து வெரிஃபை பண்ணுறதும் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் அரசு வேலையில் இருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதும் சேர்த்துக்கிறதும் உங்களுடைய உள்ளூர் ஆட்கள். ஓகேங்களா? அடுத்தது, வருமான வரி செலுத்தக்கூடாது. வருமான வரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளவு தான் மாதம் டர்ன் அவுட் பண்ணணும் அப்படின்னு இருக்கா, அதை தாண்டி நீங்கள் வருமான வரி செலுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு செட்டில்டு ஃபேமிலி, அதனால் வந்து உங்களுக்கு இந்த பணம் கிடையாது அப்படிங்கிறதுனால வருமான வரி செலுத்துறவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நிலபலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடாது. அதாவது அதிகமாக லேண்டு அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஏக்கரா 3 ஏக்கரா அப்படி இருக்கக்கூடாது. அது இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுவும் உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டாவே தெரிஞ்சிடும். எங்கெங்கே லேண்டு வாங்கியிருக்கீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்தது, 2 மாடி அடுக்கு மாடி வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டக்கூடாது, கட்டியிருக்கக்கூடாது. அப்படி 2 மாடி கட்டியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, சிலிண்டர் 2 சிலிண்டருக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேற எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பணம் கிடையாது. சிலிண்டர் வந்து அதிகமாக வச்சுருங்களுக்கும் பணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி
4 சக்கர வாகனம், ஆட்டோ, பஸ், லாரி, டிப்போ இதுமாரி 4 சக்கர வாகனத்தில் தொடங்கி 16 சக்கர வாகனம் வரைக்கும் வச்சுருங்கிறதுக்கு யாருக்குமே கிடையாது. அடுத்தது, தமிழ்நாட்டில் வசிக்க வேண்டும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வசிக்கணும், அப்போ தான் வந்து இந்த பணம் கிடைக்கும். வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் வந்து இந்த 2 ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருட்கள் தராங்க. NPHH 1, NPHHS இந்த 2 அட்டைதாரர்களுக்கு 2500 ரூபாய் தர போகிறாங்க. இந்த அட்டைதாரர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.